ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஹால் டிக்கெட் எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாரில் tge.tn.government.in அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். இந்த பேஜில் தான் நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இதில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஹால் டிக்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதுதான் அதுக்கான வெப்சைட்டு. இதுதான் டைரக்ட் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர், பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் ப்ரைவேட் கேண்டிடேட்டு, அதாவது வெளியில் படிப்பாங்க அவங்களுக்கு சென்டர் வழியாக. ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வரையும் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே டேட்டா பார்த்து கேட்பாங்க. அதை இயர், மந்த், டேட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சா கரெக்டாக பார்த்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் பார்த்து உங்கள் மொபைலில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லே டவுன்லோட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இதில் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா இப்போயே நீங்கள் போயிட்டு உங்கள் பிரின்ஸிபலோ இல்லை சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்தோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரையும் நடக்குது. எல்லோரும் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதி மதிப்பெண் பெற நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.